காரில் உணவு சாப்பிடுவதால் இப்படி கூட சிக்கல் வருமா? கார் வைத்திருக்கும் அனைவரும் கவனிச்சுக்கோங்க. பலருக்கும் கார் ஒரு பயண வசதிக்கான வாகனம் மட்டுமல்ல, அது நம் வீட்டின் ஒரு அங்கம் மாதிரிதான். தினமும் அதிலே நம் வேலைக்கு போய் வருகிறோம், குடும்பத்தோட சுற்றுலாவுக்கும் போய் வருகிறோம். ஆனால் காரை சுத்தமாக வைத்துக் கொள்ளாம விட்டுட்டா அதுல பூஞ்சை உருவாகி துர்நாற்றம் வீசி பயண அனுபவத்தை சலிப்பாக்கும். சிலருக்கு சுவாச கோளாறு, அலர்ஜி, ஆஸ்துமா மாதிரியான பிரச்சனைகளையும் உண்டாக்கும் அபாயம் இருக்கிறது. அதனால் இதை சின்ன விஷயம்னு வைக்க கூடாது. முதலிலே மக்கள் செய்யும் பெரிய தவறு கார்ல உணவு வைப்பது. நம்ம பயணத்திலே சாப்பிடும் பஜ்ஜி, சமோசா, ஜூஸ், பிஸ்கெட், பழங்கள் மாதிரியான உணவுகளின் மீது காரின் சீட் பாக்கெட்டிலோ அல்லது டோர் பாக்கெட்டிலோ வைத்து மறந்து விடுவது வழக்கம். அந்த உணவு அழுகியதும் ஈரப்பதம் உண்டாகி அங்கிருந்தே பூஞ்சை பரவ தொடங்குகிறது. இதே போல கோவிலுக்கு போய் எடுத்து வரும் பூஜை பொருட்கள், மலர், பிரசாதம் இவைகளையும் காரில் நீண்ட நேரம் வைத்து விட்டாலே துர்நாற்றம், பூஞ்சை இரண்டும் வந்துவிடும். அடுத்து கவனிக்க வேண்டியது மழைக்கால பழக்கம். மழையில நனைந்த உடையோ காலணியோ நேரடியாக காருக்குள்ள வந்து உட்கார்ந்தா அந்த ஈரத்தால் சீட் மற்றும் கார்பெட் சுத்தமா ஈரமாவும் அது உலராம இருந்தா பூஞ்சை விரைவில் உருவாகும். அப்போ கண்ணாடிய சிறிது திறந்து காற்றோட்டம் வரும் வழி பார்த்து கொள்ள வேண்டும். காற்றோட்டம் இல்லாம அடைப்பட்ட கார் தான் பூஞ்சைக்கு மிகப்பெரிய விருந்து. அதே போல கார் மேட்டுகளும் எப்போதும் ஈரமா இருந்தா பூஞ்சை அடிப்பகுதியிலிருந்தே தொடங்கும். காலில் படும் தண்ணீர், மணல், அழுக்கு எல்லா மேட்டுகளையும் ஒட்டிக்கொண்டு சில நாளில் கெட்ட வாசனை வர வைக்கும். அதனால வாரம் ஒரு முறை மேட்டை எடுத்து பொழுதுபோக்காக சுத்தம் செய்து வெயிலில் உலர்த்தணும். இதை கவனிக்காம விட்டா கார் அடிப்பகுதியிலிருந்து மேல வரைக்கும் பூஞ்சை பரவிடும். மேலும் கார் ஏசிக்கும் முக்கிய பங்கு இருக்கு. ஏசி ஃபில்டர் அடைப்பு ஏற்பட்டாலோ சர்வீஸ் பண்ணாம விட்டாலோ காருக்குள் கெட்ட துர்நாற்றம் பரவ தொடங்கும். பலருக்கு பூஞ்சை உருவாகும் முக்கிய காரணம் ஏசி தான். மாதம் ஒரு முறை கார் சர்வீஸ் சென்டருக்கு கொண்டு போய் ஏசி ஃபில்டர் சுத்தம் பண்ணினாலே பாதி பிரச்சனை தீர்ந்துரும். இல்லையெனில் கார் ஓட்டும் ஒவ்வொரு முறையும் கெட்ட நாற்றம் மூச்சுக்குள் புகும். கார் சுத்தம் செய்வதும் ஒரு கலாச்சாரம் மாதிரி பழக்கமா இருக்கணும். சிறிய காகிதங்கள், பிளாஸ்டிக், மலர், உணவுப் பொருள் பைகள் இவைகளை காரில் சேமிக்காமல் உடனே அகற்றினா பூஞ்சைக்கு வாய்ப்பு கிடையாது. காரை வாரம் ஒரு முறை வாக்கம் கிளீனர் செய்து சுத்தப்படுத்தினால் மறைந்திருக்கும் தூசு, ஈரம் எல்லாம் வெளியேறும். அப்போதுதான் கார் எப்போதும் புது வாசனையோட இருக்கும். மிகவும் முக்கியமா பூஞ்சை வராமல் தடுக்க காருக்குள்ள சிறிய வாசனை பைகள் வைத்திருக்கலாம். சந்தையில் பூஞ்சை தடுக்கும் சிறப்பு வாசனை காற்றோட்ட பொருள்கள், ஆன்டி பாக்டீரியல் ஸ்ப்ரே, ஈரத்தை உறிஞ்சும் சிலிக்கா பைகள் எல்லாம் கிடக்கின்றன. இவைகளை காரில் பயன்படுத்தினா பூஞ்சை வருவதற்கான வாய்ப்பு குறையும். இப்படி எளிய வழிகள் கடைபிடிச்சா நம்ம கார் எப்போதும் சுத்தமா வாசனையா இருக்கும். இல்லையெனில் நம் கவனக்குறைவினாலே கார்ல பூஞ்சை உருவாக்கி குடும்பம் முழுக்க பாதிக்கப்படும் நிலை வரும். காரோட சுத்தம் நம் உடல் நலத்தையோட தொடர்புடையது என்பதை கவனத்தில் வைக்கணும்.